என்னுடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனால் ஆண்டவரே பலனாய் மாறுவதாக என் பலத்த அதிசயங்களை செய்தருளுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. என்னுடைய பெயர் ஜான்சன், தூத்துக்குடியிலிருந்து வரேன். சாரை அக்கா ரொம்ப நாள் தெரியும். அல்லேலூயா. வாய்ப்பு கொடுத்த சாருக்காக சபை போதகரையாவுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சபை மக்கள் யாருக்கும் நன்றி தெரிவித்துக் கர்த்தர் நல்லது. அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக சகரியாவின் புஸ்தகம் சகரியா 12வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 9, 10வது வசனத்தை வாசிப்போம். அழிக்க பார்ப்பேன். அல்லேலூயா. ஆண்டு சொல்லுகிறாரு, அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். அல்லேலூயா. பாருங்க, தேவனை நாம அவரை துதிக்க வேண்டிய விதமாக, அவரை பிடிக்க வேண்டிய விதமாக பிடித்து கொண்டோம்னா நமக்கு விரோதமாக எத்தனை ஜாதிகள் எழும்பி வந்தாலும் யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. நீங்களும் நாங்களும் தொழுது கொள்ளுகிற தேவன் அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிறவர். அல்லேலூயா. அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாக அப்படிங்கிறார். நம்ம ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், தோல்விகள் வந்து கொண்டே இருக்கலாம். இது எல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுகிறது நமக்கு மாமிசத்தோடு இரத்தத்தோடு என்ன கிடையாது? யுத்தம் கிடையாது. அல்லேலூயா. நம்ம எபேசியர் 6 அதிகாரத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கு. 12வது வசனத்தில் வாசிங்க. 6:12 எபேசியர். ஏனெனில் மாமிசத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இயேசு கிறிஸ்து சொந்த தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு மாமிசத்தோடு இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை. மனிதர்களோடு நமக்கு போராட்டம் இல்லை. நமக்கு போராட்டம் எங்கே இருக்குதுன்னா, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தில் உள்ள பொல்லாத ஆவி, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் நமக்கு என்ன உண்டு? யுத்தம் உண்டு, போராட்டம் உண்டு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு விரோதமாக என்ன பிரச்சனைகள் வருது, தோல்விகள் வருது, அவமான நிந்தைகள் வருகிறது என்றால் நாம் என்ன செய்யணும்? நீங்கள் ஆவிக்குள்ளாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எங்கேருந்து வருது, இதற்கு காரணம் என்ன? ஒருவேளை நான் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிற இந்த அசுத்த ஆவியன் எல்லைக்குள்ள வருகிறதற்கு நான் எங்கே இடம் கொடுத்துருக்கேங்கிறத நம்ம முதல்ல என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். இடம் கொடுக்காம அவன் நம்ம எல்லைக்குள்ள என்ன செய்ய முடியாது? வரவே முடியாது. பிசாசுக்கு இடம் கூடாதீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடிருங்கள்ங்கிறார். அதற்கு நீ எதிர்த்து நின்னா என்ன செஞ்சுக்கிடுவேன்? மாட்டிக்கிடுவேன். அல்லேலூயா. ஆனால் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ வாழ்க்கையில் வருகிற போராட்டம், நிந்தைகளை கண்டு நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை? பயப்பட வேண்டியதில்லை. நாம் கலங்கி நிற்க வேண்டியதில்லை. ஆனால் கலக்க வரும், நெருக்க வரும். ஏய் சொல்றாங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், பயப்படுங்கன்னு சொல்றாரு. ஆனாலும் என்ன செய்யுங்கள்? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ நாம தொழுது கொள்ளுகிற தெய்வம் ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயித்தார்னா அவருடைய பிள்ளைங்க நாம இந்த உலகத்தை ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா? கட்டாயம் உலகத்தை நாம என்ன செய்ய போறோம்? ஜெயிக்க போறோம். நாம ஜெயிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். தோற்று போகிறதுக்கு, வெட்கப்படுகிறதுக்கு, தலைகுனிந்து நிற்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்யல? அழைக்கல. யூத ராஜ சிங்கம் நம்ம ஆண்டவர் யாரு? யூத ராஜ சிங்கம். ராஜாவின் ஜெய கம்பீரம்
அவர்களுக்குள் இருக்குன்னு என்னாகும் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உங்க மேல என் மேல யாருடைய ஜெய கம்பீரம் இருக்கிறதா? ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துடைய ஜெய கம்பீரம் நம்ம மேல இருந்ததுன்னா இந்த உலகத்துல என்னதான் நடந்தாலும் நம்ம இருதயம் என்ன செய்யாது? கலங்காது. நம்ம இருதயம் சோர்ந்து போகாது. நம்ம இருதயம் கலங்காமலும் சோர்ந்து போகாமலும் இருக்கணும்னா ராஜாவோடு நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். இயேசு கிறிஸ்துவோடு என்ன செய்யணும்? நடக்கணும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், காணப்படாமல் போனார். இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையை என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன வாழ்க்கை? தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை, தேவனோடு நடக்கிற வாழ்க்கை, இந்த உலகத்தை படைச்ச கடவுளோடு நடக்கிற வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்துவங்கிறது ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் கிறிஸ்துவை தொழுது கொண்டுட்டு அந்தக்கு போறது அல்ல. அப்படிதான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது கிறிஸ்து அந்தியோகிய பட்டணத்தில் முதலாக கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள்ங்கிற பேர் என்ன செய்யறாங்க? வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க? அவங்க கிறிஸ்துவை போல் என்ன செய்கிறார்கள்? வாழுகிறார்கள், கிறிஸ்துவை போல் நடக்கிறார்கள். ஏனென்றா அப்போ நீங்கள் அப்போஸ்தலர்களில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நாட்களில் ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய சொத்துக்களை உடைமைகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதபடிகளில் கொண்டு என்ன செய்கிறாங்க? வைக்கிறாங்க. அப்போஸ்தலர் 5 அதிகாரத்தில் ஃபுல்லாக அதான் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே அனனியா சப்ரதா குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ஆண்டு சொல்லுகிறாரு அவர்களை அழிப்பேன்கிற. அப்போ அனனியா சப்ரதா ஒரு பொய் தான் சொன்னாங்க. அப்போஸ்தலர்கள்ட்ட பேதுருக்கிட்ட ஒரே ஒரு பொய் தான் சொன்னாங்க. அவர் சொல்றாரு, இந்த சொத்தை விற்கிறதுக்கு முன்னப்பட்டி இது உங்களுடையது தானே, இந்த சொத்து உங்களுடையதா இல்லையா? அப்போ நீங்கள் இதை விற்காமலே என்ன செஞ்சுருக்கலாம்? இருந்திருக்கலாமே. நீங்கள் அந்த சொத்தை விற்றுட்டு பரிசுத்த ஆவியானவரை ஏமாற்ற, பரிசுத்த ஆவியாண்டத்தில் பொய் சொல்ல நீங்கள் துணிந்தது என்ன? அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அனனியா பேதுரு கால் மாட்டில் விழுந்து என்ன செய்கிறாரு? செத்து போகிறார். பாருங்க. அப்போ தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அவர் பழைய ஏற்பாட்டின் காலத்துல தான் ஜனங்களை அடிக்கிறாரா? இல்லை. ஊசியா ஒரு கட்டளை மீறினார். ஆனால் அவருடைய நோக்கத்தை பார்த்தீங்கன்னா நம்ம மாமிச பிரகாரமாக பார்த்தோம்னா அவருடைய நோக்கம் நல்ல நோக்கமாக தான் தெரியும். மாட்டு வண்டியில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வருது, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி சரிந்து கீழே விழப்போகுது, அவர் தாங்கி பிடிக்கிறார். இதை மாமிச பிரகாரமாக பார்த்தோமா நம்ம நல்லதுன்னு சொல்லுவோமா கெட்டதுன்னு சொல்லுவோமா? நல்லதுன்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே என்ன நடக்குது? தேவனுடைய வார்த்தையை மீறுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்ன? கட்டளை என்ன? ஆசாரியர்கள் தவிர வேற யாரும் உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. அப்போ தேவனுடைய பெட்டி சரிந்து கீழே விழப்போருக்கு நோக்கத்தில் தொட்டாலும் அங்கே ஆசாரியர்கள் தவிர வேற யாரும் தொடக்கூடாது. அந்த உடன்படிக்கை பெட்டியை ஊசியை தொட்டதுனால கர்த்தர் ஊசியை என்ன செய்தார்? அடித்தார். அங்கே வார்த்தையை கட்டளையை மீறும் பொழுது நம்ம வாழ்க்கையில நீங்கள் கவனமாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை மீறும் பொழுது தேவனுடைய கோபம் நம்ம மேலே என்ன செய்யும்? நோணும். அப்போ வார்த்தையின்படி கட்டளையின்படி நடக்கிறதுல மிக மிக கவனமாக ஜாக்கிரதை உள்ளவர்களை நாம் என்ன செய்யப்படணும்? காணப்படணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவோடு நடக்கணும். ஏன் சொல்லுகிறாரு? என்னை நேசிக்கிறவன் என் கற்பனைகளை கைகொள்ள கடவன். நீ என்னை நேசிக்கிறது உண்மைன்னா என்னுடைய கற்பனைகளை நீ என்ன செய்யணும்? கைகொள்ளணும். நீ என்னை நேசிக்கிறத நான் எப்படி கண்டுகொள்ளுவேன்? என்னுடைய வார்த்தையின்படி நீ நடக்கிறத வைத்து தான் நீ என்னை நேசிக்கிறாய் என்பதை நான் என்ன செய்து கொள்ளுவேன்? அறிந்து கொள்ளுவேன். அப்போ ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம்னா ஆண்டுடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு நம்ம கடனாளிகளாக இருக்கிறோம், நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அங்கே ஊசிய வார்த்தையை மீறும்பொழுது அடிக்கப்படுகிறான். இங்கே அனனியா சப்ரதா அப்போஸ்தலர் 5 அதிகாரத்தில் அவங்க பொய் சொல்லும் பொழுது அவங்க பேதுரு கால்கள் அப்போஸ்தலர் கால்கள் பாட்டில் விழுந்து என்ன செய்கிறாங்க? மரித்து போகிறாங்க. அப்போ தேவனுடைய சமூகத்தில் பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பு. தேவனுடைய பிள்ளை வாய்களில் பொய் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. பொய் வரக்கூடாது. ஏன்னா ஒரு பொய்யை சொல்லிட்டோம்னா அதை மறைக்கிறதுக்கு இன்னும் 100 பொய் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? சொல்ல வேண்டியிருக்கும். பாருங்க. அப்போ கர்த்தர் நம்ம மேலே அருவருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு என்ன செய்யும்? உண்டாகும். அப்போ கர்த்தர் நம்மளை அருவருக்கிற பாத்திரமாக நம்ம இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் என்ன செய்யப்படணும்? காணப்பட வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். நீங்கள் ஆண்டவரோடு நடந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக எத்தனை நிந்தைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை மனிதர்கள், எத்தனை தீமைகள் வந்தாலும் சரி அதற்கு எதிர்த்து நிற்கிறது யாரு? கர்த்தர் அதற்கு எதிர்த்து நிற்பார். அதற்கு உங்கள் சார்பாக யுத்தம் பண்ணுகிறது யாரு? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அப்போ நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவரோடு என்ன செய்யணும்? நடக்கணும். கிறிஸ்துவோடு நடக்கணும், கிறிஸ்துவோடு பேசணும், கிறிஸ்துவோடு பழகணும்.
அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அவர் ஊழியர் சொன்னாரு, கிறிஸ்டியன் லைஃப், ஹோலி லைஃப் அண்ட் ஜாலி லைஃப் அப்படிங்கிற. கிறிஸ்துவ வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை, ஜாலியான வாழ்க்கை. இயேசுவோடு நடக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஜாலியான வாழ்க்கை, ஒரு மகிமையான இன்பமான வாழ்க்கை. இது இந்த உலகத்தில் எத்தனை கோடி கொடுத்தாலும் நமக்கு என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஏறுவதுங்கிற ஒருத்தன் பேதுருட்ட வந்து, நீங்கள் உங்கள் மூலமாக கைகள் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடக்குத, நான் உங்களுக்கு நிறைய பணம் தரேன், நான் யார் தலையில் கை வைக்கிறோனோ அவங்க மேலே பரிசுத்த ஆவியார் என்ன செஞ்சிடணும், இறங்கி வரணுங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க. பணத்தினால தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ள நினைக்கிறான். அவனுக்கு கிடைத்தது என்ன? எல்லா துர்க்கணத்துக்கும் காரணங்கிறார், மதிகேடனைங்கிறார். இப்பொழுதே தேவனுடைய கோவாய்க்கு நோம்பல் என்ன செய்யுது, இறங்கு, நீ குருடனா இருப்பேங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை, வல்லமையை, தேவனுடைய அபிஷேகத்தை பணம் கொடுத்து வாங்க நினைக்கிற மனிதன் மேல சாபம் வருகிறது. தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய பராக்கிரமத்தை பணம் கொடுத்து யாரும் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அவர் சமூகத்தில் யாரு தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களை தேவன் நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. அங்க 2 பேர் ஜெபம் பண்றதை நமக்கு உணர்த்துகிறார். ஆயக்காரன், பரிசேயன். பரிசேயன் என்ன ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகத்தை என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். அந்த நிக்கான ஆயக்காரன், அவனை போல நான் இல்லை, அவனை போல நான் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ இல்லைப்பா, அவன் தான் எனக்கு பிரியமானவன். அல்லேலூயா. நீ என்ன செய்கிற, உன்னை தேவன் என் முன்னாடி நீ உன்னை பெருமையாக பீத்திக்கல, உன்னை பெருமையாக காட்டுகிற. அது நீ அல்ல. அங்கே ஆயக்காரன் பாரு, அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கறதற்கு அவன் துணியாமல் தன் மார்பலை அடித்து கொண்டு, தேவனை என் மேல் கிருபையாயிருங்க. அல்லேலூயா. அப்போ எந்த ஜெபம் தேவனிடத்தில் கேட்கப்படுகிறது? தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறவர் பண்ணுகிற ஜெபத்தை தான் தேவன் என்ன செய்கிறார், கேட்கிறார். அல்லேலூயா. அந்த ஜெபம் தான் தேவனுக்கு பிரியமானவர். அது அவர்கள் தான் தேவனோடு நடக்கிறவர்கள், அவர்கள் தான் தேவனோடு நடக்கிறவர்கள். அங்கே ஆண்டு பாருங்க, நல்ல சமாரியன் ஒரு உண்மையை சொல்றார். அங்கே ஆயக்கார வாரா, பரிசேய வாரா, எல்லாரும் வராங்க, எல்லாரும் வேத பாரகன் வாரம், எல்லாரும் பார்த்துட்டு திரும்பி போயிடறான். கடைசியில் ஆயக்காரன் வந்து அவனுக்கு என்ன செய்கிறான், உதவி செய்கிறான். அவன் கழுதையில் தூக்கிட்டு போய் அவன் காயங்களை கட்டி அவனுக்கு உதவி செய்கிறான். அப்போது அவனல்ல, அந்த பரிசேயர்கள் அல்ல, அந்த வேத பாரகர் அல்ல, இந்த ஆயக்காரனே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆயக்காரன் செய்த காரியத்தை நாமளும் செய்யணுங்கிறத ஆண்டுடைய விருப்பம். இதுதான் ஆண்டுடைய விருப்பம். பரலோகத்துக்கு போகிறதுல 2 கூட்டத்தை ஆண்டு நிறுத்துகிறார். ஒன்று வெள்ளாடு, இன்னொன்று செம்மறியாடு. அப்போ செம்மறியாடு பாருங்க, அது மேய்ப்பன் முன்னாடி ஒழுங்காக என்ன செய்யும், போகும். வெள்ளாடு எங்கே பச்சை இருக்கானதோ அங்கே என்ன செஞ்சிடும், ஓடி போயிடும். அல்லேலூயா. ஆண்டு சொல்லுகிறாரு, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்தவர்களே, நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள், வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் அப்படிங்கிறார். அப்போ அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே நீர் எப்போ பசியாக இருந்தீர், எப்போ ஆடை இல்லாமல் இருந்தீர், எப்போ வியாதியாக இருந்தீர், இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இப்போ ஆண்டவரோடு நடக்கிறேன்னு நம்ம சொன்னோம்னா, ஆண்டவர் பார்த்த பிரகாரமாக நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவர் பாருங்க, 38 வருஷமா முடக்குவாதமாக கிடக்கிறான். அவனை குளத்தில் இறக்கி விடுறதுக்கு கூட யாருமே இல்லை. அவனுக்கு குடும்பம் இருந்தது, உறவு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஏன்னா அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு போனான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவ்வளவு உறவுகள் இருந்து, சொந்தங்கள் இருந்து, அவன் கூட இருந்து அந்த குளம் கலங்கும் போது குளத்தில் இறக்கி விட அவனுக்கு யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவனுடைய கண்ணீரை கண்டு அவனை தேடி போகிறார். இவனுடைய வேதனை பெரியது, இவனுடைய துன்பம் பெரியது, இவன் பட்ட பாடுகள் பெரியது, இவனுக்கு உதவி யாருமே இல்லை. நான் அந்த மனுஷனுக்கு என்ன செய்ய போகிறேன், உதவ போகிறேன். இன்றைக்கு நம்ம நினைக்கலாம், எனக்கு உதவ யாருமே இல்லையே, என்னுடைய வேதனையை அறிந்து கொள்ள யாருமே இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் நம்முடைய வேதனையை புரிந்து கொள்ளுகிற, நம்முடைய கவலையை, கண்ணீரை புரிந்து கொள்ளுகிற, நமக்கு ஆறுதல் சொல்லுகிறவர் மட்டுமல்ல, நம்முடைய பிரச்சனையிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வருகிற ஒரு மகாபெரிய தெய்வம் உண்டு என்றால் இயேசு கிறிஸ்து அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த முடக்குவாதம் உள்ள மனிதனை மாத்திரமல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற, அவரை தேடுகிற, அவருக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு அவங்க இவங்க எல்லாம் கிடையாது. முழு உள்ளத்தோடு, முழு மனசோடு யாரு அவரை உண்மையா தேடுகிறாங்களோ, யாரு அவரை உண்மையா கூப்பிடுகிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய அவரு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவங்கள அவர் என்ன செய்யறதில்லை, கைவிடுகிறது இல்லை.
அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? கட்டாயமா பிரகாசிப்பார். அல்லேலூயா. அவர் யுத்தம் பண்ணுவார். அவர் அதில் பார்க்கிறோம் 12வது அதிகாரத்தில் சகரியாவில் 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடும்பத்தார் மேலும் கிருபையின் ஆவியை விண்ணப்பங்களின் ஆவியை என்ன செய்வேன்? ஊற்றுவேன். அல்லேலூயா. அப்போ அந்த தாவீதின் குடும்பத்தார் யாரு? எருசலேமின் குடிகள் யாரு? அந்த சர்ச்சில் உள்ளவங்களா? நாம தானே. அல்லேலூயா. அப்போ உங்க குடும்பத்தின் மேல அவர் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியை என்ன செய்வாரா? ஊற்றுவாரா? அல்லேலூயா. நீங்க குடும்ப ஜெபம் செய்து குடும்பமா ஆண்டவரோடு நடந்தீங்கன்னா அங்க கிருபையின் ஆவியானவர் உங்க குடும்பத்தில் என்ன செய்வார்? இருப்பார். அல்லேலூயா. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அந்த கிருபையின் ஆவியான நம்ம குடும்பத்தில் இருக்கும் பொழுது அவர் எல்லா சூழ்நிலைகளுக்கும் நம்மளை என்ன செய்கிறார்? தப்பு வைக்கிறார். தேவனிடத்திலிருந்து நன்மைகளை நமக்கு பெற்று தருகிறார். அல்லேலூயா. அப்போ அங்கே கிருபையின் ஆவியான நம்ம வீட்டில் தங்கி இருக்கணும்னா உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கணும்? விண்ணப்பத்தின் ஆவி இருக்கணும். உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கணும்? விண்ணப்பத்தின் ஆவி இருக்கணும். எப்பொழுதும் நீங்கள் தேவனோடு என்ன செய்து கொண்டே இருக்கணும்? விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அங்கே பிரஜாதி மனுஷன் வருஷனை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் பேர் என்னது? கொர்நேலி, 100க்கு அதிபதி. அவன் ஆண்டவரை அறியாத பிரஜாதி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனால் அந்த மனுஷனுடைய தான தர்மங்களும் ஜெபங்களும் தேவ சமூகத்தில் போய் என்ன செய்ததான்? எட்டினதான். அவன் பிரஜாதி மனுஷன்தான். ஆண்டவருக்கு அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா பாருங்க, அவன் ஆண்டவரை அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? எல்லாம் கொடுக்குறோம். சபைக்கு சந்தா கொடுக்குறோம், தசமபா கொடுக்குறோம், காணிக்கை கொடுக்குறோம். ஆண்டவரை அறிந்திருக்கிறோமா? அவரை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன். அந்த கொர்நேலியை ஆண்டவர் அறிந்திருந்தான். ஆகையினால தான் அவன் ஜெபம் பண்ணுறவனா இருந்தான், தான தர்மம் செய்கிறவனா இருந்தான். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஜெபம் தான் தேவ சமூகத்தில் போய் என்ன செய்தது? எட்டினது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எத்தனை வருஷமா சர்ச்சில் மெம்பராக இருக்கிறேன், எத்தனை வருஷமா சந்தா கொடுக்குறேன், என் ஜெபத்தை தான் கேட்பார், அப்படியெல்லாம் இல்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். யாருடைய இருதயம் அவருக்கு நேரம் செம்மையா இருக்கிறதோ அவர்களை அவர் என்ன செய்கிறார்? அவர்களுடைய விண்ணப்பங்களை ஜெபங்களை கேட்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த கொர்நேலியு ஆண்டவருக்கு முன்பாக அவன் இருதயம் செம்மையா இருந்ததுனால, அவன் இருதயத்தில் கர்த்தரை அறிகிற அறிவு இருந்ததுனால அவன் நிமித்தம் அந்த குடும்பத்துக்கும் அவன் சொந்த பந்தங்களுக்கும் ரட்சிப்பு வருது. எங்கேயோ ஜெபம் இருந்த பேதுருவை கொண்டு வந்து ஆண்டவர் அந்த குடும்பத்தில் எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஊற்றுகிறார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை அறிகிற அறிவில் நிறைந்திருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? இரக்கம் பாராட்டுவார். உங்களுக்கு இரக்கம் செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க சந்ததிகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் நிமித்தம் உங்க உறவினர்களை ஆண்டவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. நம்ம எத்தனை வருடமா நம்ம சர்ச்சைக்கு வருகிறோம்? நம்ம சர்ச்சை எத்தனை வருஷம் இருக்குது? ஒரு 100 வருஷம் கூட தான் இருக்கும். அல்லேலூயா. ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பம்னா எத்தனை குடும்பம் இருக்கணும்? அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லி கேளுங்க, வெக்கமா இல்லையா உனக்கு? கேளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வெக்கப்படணும், வெக்கப்பட வேண்டிய விஷயம் தான். ஆண்டவர் அவருடைய கரம் குறுகலை, ரட்சிக்க கூடாதபடி அவர் கரம் என்ன செய்யலை? குறுகலை. நம்ம இருதயம் குறுகி போச்சு, நம்ம விசுவாசம் குறுகி போச்சு. ஆகையினாலதான் நம்ம அப்படியே இருக்கோம். ஆதில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்றென்றைக்கும் ஆடாமல் அசையாமல் சதா காலமும் அப்படியே இருப்போமாக. ஒரு வளர்ச்சி இல்லாமல், இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். நம்ம சந்ததிகளையே அது ஒழுங்கு ஆண்டுகளை உருவாக்கி இருக்கிறோமா? அல்லேலூயா. ஆமாம். ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானாக வளரும். அப்போ ஆண்டவரை அறியாத மக்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தோம்னா நம்ம குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? அருமையாக நடத்துவார், அருமையாக நடத்துவார். அல்லேலூயா. இன்னையிலிருந்தாவது உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வரட்டும். வருஷத்துக்கு ஒரு குடும்பமாவது ஆண்டவர்கள் என்ன செய்யணும்? வரணும். வருஷத்துக்கு ஒரு குடும்பமாவது வரணும். அப்போ அப்படி பார்த்தா இன்னைக்கு இந்த இடம்லாம் நமக்கு என்ன செய்யாது? காணாது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு பூமி அது நிறைவு கர்த்தருடைய தான். அவர் இதை விட 100 ஏக்கரில் வரைக்கும் நமக்கு என்ன செய்ய முடியும்? இடத்தை தர முடியும். அல்லேலூயா. நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதுக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? நமக்கு அந்த தாகம் இருக்கிறதா? நமக்கு அந்த ஏக்கம் இருக்கிறதா? நான் ஆர்சி குடும்பத்தில் பிறந்தேன்.
எங்கள் தூத்துக்குடியில் ஆரோக்கியபுரங்கிற பகுதியில் எங்கள் தாத்தா உபதேசியார். அந்த ஊரில் 150 வீடு இருக்கும், எல்லாம் சொந்தக்காரங்க தான். அப்போ எங்கள் தாத்தா உபதேசியார், அடுத்து எங்கள் அப்பா உபதேசியார், அடுத்து நான் உபதேசியார் என்ன செய்யணும் போகணும். ஆர்சி குடும்பத்தில் பிறந்த என்ன ஆர்டர் என்ன செஞ்சுருக்கிறாரு, தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 5000 கிராமங்களுக்கு மேலே என்ன செஞ்சுருக்கிறார், ஊழியம் செய்திருக்கிறேன். தூத்துக்குடியில் தாளத்தில் இருக்கிற பகுதியில் வாட்சி கடை வச்சுருந்தேன், மொபைல் கடை வச்சுருந்தேன். அந்த கடையில் 4 செவருக்குள்ள உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கடிகாரம்லாம் இன்றைக்கு இருக்கிற நிறைய மெக்கானிக்கலுக்கு வேலை பார்க்க தெரியாது. அந்த கீ கொடுக்குற கடிகாரம், ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குற கடிகாரம், எல்லா கடிகாரமும் அத்துப்படி, எல்லா வேலையும் எனக்கு என்ன செய்ய தெரியும். ஆனால் இன்றைக்கு கடை வச்சாலும் ஒரு நாளைக்கு ஒரு 4000 5000 என்ன செய்யலாம், சம்பாதிக்கலாம். மொபைல் வேலை தெரியும். ஆனால் 4 செவருக்குள்ள இருந்து ஆண்டவரை என்ன வெளியே கொண்டு வந்து 4 ஊர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, போக வச்சிருக்கிறார். 4 மாவட்டங்களுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 10-20 மாவட்டங்களுக்கு நான் போயிருக்கேன். அடுத்து நாடுகளுக்கு என்ன செய்வார், கட்டாயமாக கொண்டு போவார். அல்லேலூயா. பாருங்க, அங்கே ஆர்சியிலேருந்து அந்த சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு அந்த சிறுவங்களுக்கு கொமஞ்சாம் போடுறதுக்கு அந்த சிரட்டை கரியெல்லாம் ஊதி கொடுப்பேன். அப்படி இருந்தால் நான் ஒரு ஊழியக்கார உதவிசேர் குடும்பத்தில் வாழ்ந்தேன்னா, வாலிப நாட்கள் வரும் பொழுது எனக்குள்ளே வேற ஆவி என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. அல்லேலூயா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஜாதி சண்டை, பக்கத்து ஊர்களில் ஜாதி சண்டை போடுறது, நல்ல வயிற்றுக்கு குடிக்கிறது, ஊதாரி நண்பர்களோடு சேர்ந்து வயிற்று குடிக்கிறது, இரவெல்லாம் ஊரை சுற்றி அலையிறது, அருவாக்கம்பு இந்த பாம்பெல்லாம் உருண்டெல்லாம் நாங்களே செய்வோம். வானவடி வாங்கிட்டு வந்து மருந்தெல்லாம் எடுத்து சீனிக்கல் ஊசி பெங்கெல்லாம் போட்டு நாங்களே தயார் பண்ணுவோம். அப்படி துன்மார்க்கமாக வாழணும். நம்ம ஜாதியை தவிர மற்ற ஜாதி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்படி ஒரு பிசாசு போலவே என்ன செய்யுது, வாழணும். கடைகளில் உட்காந்து குடிப்போம், எல்லா சேட்டையும் பண்ணுவோம். கடையை அடைச்சிட்டு போயிட்டு சாப்பிட்டு போய் கடை திறக்கப்போ லேட் ஆகிட்டுனா கடைகள் பக்கத்து கடைகளில் போய் யாராவது கேட்டாங்கன்னா, ஐயா கடை எப்போ திறக்குன்னா அவன் குடிக்க போயிருப்பான், வரமாட்டான்ட்டுருவாங்க. இப்படி நல்ல பெயர்கள்லாம் நமக்கு என்ன செஞ்சது இருந்தது. அல்லேலூயா. அடுத்து பாருங்கள், அந்த நாட்கள் அப்படி போயிட்டு இருந்து எனக்குள்ள ஒரு மரண பயம். எப்போ என்ன நடக்குன்னு என்ன செய்யாது தெரியாது. ஊருக்குள்ளே எவ்வளோ வந்தால் அடித்து ரத்த குறையாக்கி தான் வெளியே விடுறது, எதுக்குள்ள ஊருக்குள்ளே வந்தேன்னு சொல்லி இப்படியெல்லாம் துன்மார்க்கமாக வாழ்ந்தோம். கொலை பண்ணுறதுக்கு ஒரு போயிட்டு கொலை பண்ணாமல் வந்துட்டோம். 2-3 நேரம் போயிட்டு ஆண்டர் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை மட்டும் என்ன செய்ய விடலை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டர் ஏன்னா முன்குறிச்சிருக்கிறார். தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே என்ன செஞ்சுருக்கிறாரு, முன்குறிச்சிருக்கிறாரு. பாருங்கள், அந்த பவுல் சொல்றாரு, பாவிலே பிரதான பாவி நான் தாங்கிறார். அப்படியெல்லாம் அவர் பெரிய பாவம் செஞ்சதா தெரியல. சின்ன வயசுலேருந்து கமாலியன்கிற வேத பாறைகிட்ட உட்காந்து கற்றுருக்கிறாரு. அவர் செய்த பாவம் என்னன்னா, ஆண்டர் பிள்ளைகள் என்ன செஞ்சுருக்கிறாரு, துன்பப்படுத்தி இருக்கிறார். ஆனால் நான் செய்யாத அக்கிரமம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவ்வளோ துன்மார்க்கமாக வாழும். இப்போ மரண பயத்தினால இந்த காமநாய்க்கு பண்டிகைலாம் போய் அங்கெல்லாம் போய் கும்பிடு காணிக்க அதெல்லாம் போட ஆரம்பிச்சோம். ஆனால் விடுதலை வரலை. கடைசியில் கடைக்கு நிறைய நண்பர்கள் வருவாங்க, ஊழியக்காரங்க வருவாங்க, சொந்தக்காரங்க, பாஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆண்டரை பற்றி சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணுவேன், எழுத்து பேசுவேன். ஒரு பைபிள் கொடுத்தாங்க, பைபிளை கொடுத்து இதை வாசின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ பைபிள் எதுக்கு வாசிக்க ஆரம்பிச்சேன்னா, ஏதாவது குறை கண்டுபிடிக்கணும், அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணுங்கிறதுக்காக பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். அந்த பைபிள் வாசிக்க அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்கிறேன் நிறைய. சகைங்கிற அந்த சமூகத்தை படித்து, ஐயா இதில் சகைன்னு ஒரு மனுஷனை குறித்து போட்டிருக்கு, என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், யார்கிட்டயாவது அநியாயமாக வாங்கியிருந்தேன் 4 மடங்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் யாராவது அப்படி செய்வீங்களான்னு சொல்லி என்ன செய்ய கேட்பேன். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சொத்தில் பாதி விற்று சர்ச்சை கொடுத்துருவீங்க போலன்னா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், அவர் சொல்லிட்டாரு பாருங்க. ஆண்டவர் உள்ளே வந்தவுடனே பணம் சொத்து அவருக்கு பெருசாக என்ன செய்யலை தெரியல. ஏன்னா அவருடைய இருதயம் அப்படி இருந்திருக்குது. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று காண வகை தேடி ஒரு அத்திமரத்து மேலே போய் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஏறி உட்கார்ந்துருக்கிறார். அப்போது அவர் இருதயத்தில் எப்படியாவது இன்றைக்கி இந்த இயேசுவை நான் என்ன செய்யணும், பார்த்தே ஆகணும். ஏன்னா என் இருதயத்தில் சமாதானம் இல்லை, என் இருதயத்தில் சந்தோஷம் இல்லை, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை. இந்த இயேசுக்கிட்ட போனால் எனக்கு எப்படியாவது நிம்மதி என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆனால் அதே போல் ஆண்டவர்கிட்ட வரும்போது நிம்மதி என்ன செய்தார், கொடுத்தார். இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. நம்ம சத்தத்தை கேட்குற யாராவது நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. பாருங்க, அப்படி இருந்த என்ன நான் பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். அந்த பைபிள் வார்த்தை உள்ளே போக போக எனக்குல இருந்த வேசித்தன ஆவி, குடிவெறி ஆவி, ஜாதி வெறி ஆவி, இது எல்லா பிசாசும் ஒன்று ஒன்றா வெளியே என்ன செஞ்சுட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. அடுத்து பாருங்கள், பைபிள் கடையில் மேலே உள்ள ட்ராயருக்கு கீழே ஒரு ட்ராயர், கீழே உள்ள ட்ராயரில் பைபிள் வச்சுருப்பேன், மேலே உள்ள ட்ராயரில் டூல்ஸ் வச்சுருப்பேன். ஆள் இருக்கிற நேரம் மேலே உள்ள ட்ராயர் திறந்து வேலை பார்த்துட்டு இருப்பேன், ஆள் இல்லாத நேரம் கீழே உள்ள ட்ராயர் திறந்து பைபிள் வச்சுட்டு இருப்பேன். அப்போ இந்த பைபிள் எனக்கு ஜீவனாக மாறினது. அல்லேலூயா.
இந்த பைபிள்ல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். இந்த பைபிள்ல உயிர் இருக்குது. இந்த உலகத்துல ஏராளமான புஸ்தகங்கள் இருக்குது. ஆனா எந்த புஸ்தகமும் ஒரு நேரத்துக்கு மேல ரெண்டாவது நேரம் அதை என்ன செய்ய முடியாது, வாசிக்க முடியாது. 1000 நேரம் இல்லை, 1,00,000 நேரம் வாசித்தாலும் திகிட்டாத ஒரே ஒரு புஸ்தகம் எதுன்னு கேட்டா இந்த வேத புஸ்தகம் தான். இந்த உலகத்துல மொத பிரஸ் கண்டுபிடிச்ச உடனே அச்சிடப்பட்ட புஸ்தகம் பைபிள். இந்த உலகத்துல இன்றைக்கு வரைக்கும் கோடிக்கணக்காக அச்சிடப்படுகிற புஸ்தகம் இந்த பைபிள், பரிசுத்த வேதாகமும். இந்த உலகத்துல எந்த ஒரு புஸ்தகமும் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. இந்த ஒரு புஸ்தகமும், இந்த பரிசுத்த வேதாகமும் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த வார்த்தையில் ஆவியானவர் இருக்கிறார், உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தை பேசக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை மனிதன் இருதயத்தில் கிரியை செய்து மனிதனுடைய சுபாவங்களை மாற்றக்கூடிய அந்த ஜீவன் இந்த வார்த்தையில் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது. இந்த பைபிள் வேத புஸ்தகம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது. அடுத்து பாருங்க, கடை அடிச்சுட்டு 2 மணிக்கு போனோம்னா கடற்கரைக்கு போயிடும். கடற்கரையில் போய் ஒரு 7 மணி வரைக்கும் ஜெபம் போடுவோம். இந்த என்னை சுற்றி இருந்த பன்னி கூட்டம்லாம் என்னை விட்டு விலகி போயிடுச்சு. அல்லேலூயா. ஆமாம், அந்த கூட்டங்கள்லாம் என்ன விட்டு விலகிடுச்சு. ஏன்னா இவன் வேற மாதிரி ஆயிட்டான்டா, இவன்கிட்ட இருந்தால் நம்மளை இவன் கெடுத்துருவான். அல்லேலூயா. ஆமாம், நம்மளையும் என்ன செஞ்சிருவான், கெடுத்துருவாங்கிற மாதிரி அந்த கூட்டம்லாம் என்ன விட்டு விலகிச்சு. ஆடுகள் கூட்டமாக என்னை சுற்றி வந்துச்சு. ஆண்டுடைய பிள்ளைகள் என்னை சுற்றி வந்தாங்க. அடுத்து கடையில் உட்காந்து பைபிளை பற்றி பேசுவோம், ஜெபம் பண்ணுவோம். இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. ஆமாம். அடுத்து பாருங்கள், கடற்கரை போயிட்டு வருவோம். யாராவது வந்தாங்கன்னா இவங்களை கூட்டிகிட்டு அப்போவே கிராமொழிகளுக்கு போயிடுவோம். 7 மணி 8 மணிக்கு தான் வந்து கடை திறப்பார். பில்டிங் ஓனர் சொந்தக்காரர் தான், பெரிய ஒரு 8 கடை அவருக்கு உண்டு. பழைய பஞ்சாயத்து தலைவர் அவர். அந்த லாஸ்ட்டு கடை உட்காந்துருப்பார். எந்த கடை? இந்த வடக்கு லாஸ்ட்டு கடை. நான் வந்து 7 மணி வந்து கடை திறந்துட்டு இருப்பேன். 7:30 அவர் அங்கேருந்து கூப்பிடுவார், இளைய சான்ஸ் அப்படிம்பார். ஐயோ, இவர் இங்கே இருக்கார் அடி பார்த்தா ஏசுநாதர் வந்தாலும் அவனை காப்பாற்ற முடியாதுன்பார். அல்லேலூயா. எல்லாரும் கடையை திறந்து வருமானத்தை பார்த்துட்டு இருக்கான், நீ இப்போ வந்து கடையை திறந்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ஏசுநாதர் தான் என்ன செய்கிறாரு, சாப்பாடு போடுறாரு. அல்லேலூயா. அப்போது அடுத்து யாராவது கடையை வந்து இந்த கடை எப்பயும் திறக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்க, அவன் கைத்தட்ட போயிருப்பான் வரமாட்டான்ருவாங்க. அல்லேலூயா. அவன் குடிக்க போயிருப்பான் வரமாட்டாங்கிற வார்த்தை மாதிரி அடுத்து சொல்லுவாங்க, அவன் கைத்தட்ட போயிருப்பான் வரமாட்டான்ருவாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க பாருங்க, இதுதான் ஆண்டவருடைய சாட்சியை நம்ம வெளிப்படுத்துகிறது. அவங்க சொல்லலாம், ஏளனமாக பேசலாம், கேவலமாக பேசலாம், கைத்தட்ட போயிருக்கிறான்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் மகிமைப்படுகிறார். என் நிமித்தம் சுவிசேஷ நிமித்தம் நிந்திக்கப்படும் பொழுது மகிழ்ந்து களி கூறுங்கள் அப்படிங்கிறார். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது உங்களை என்னையும் பார்த்து பைத்தியம் சொல்லணும். அப்பதான் அவர் நமக்குள்ள இருக்கிறார் அர்த்தம். என்ன பைத்தியம்? ஏசு பைத்தியம். அல்லேலூயா. ஆமா, உங்களை யாராவது பார்த்து சொல்லியிருக்கிறாங்களா ஏசு பைத்தியம், ஏசு லூசுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? அப்போ ஜெபம் பண்ணணும், ஏசப்பா இனி என்ன எல்லாரும் என்ன பார்த்து என்ன சொல்லணும், பைத்தியம்னு சொல்லணும், ஏசு பைத்தியம்னு சொல்லணும். அல்லேலூயா. அவருக்காக தானே வாழ்கிறோம், அவர்கிட்ட தானே போகிறோம். உலகத்தை படிக்கிறோம், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ கேள்விக்குறியோடு நிப்பாட்டிட்டார், தெரியல. அல்லேலூயா. ஆமாம், அதே ஏவிஎம் ராஜன், அந்த படத்தை எடுத்த ஏவிஎம் ராஜன் சொல்கிறாரு, பைபிளை தூக்கிட்டு கடைசி வரைக்கும் என் கூட இருக்க போகிறது ஏசு தான். அல்லேலூயா. ஆமாம், அவர் ஒரு கன்வென்ஷன் பேச போயிருக்கும் பொழுது அங்கே எல்லாரும் பெரிய நோட்டீஸ் அடித்து ஒட்டியிருந்தாங்க, ஏவிஎம் ராஜன் வருகிறான்னு சொல்லி. அவர் ஸ்டேஜில் ஏறணும்னு சொன்னாரா, ஏவிஎம் ராஜன்லாம் என்ன செய்யாதீங்க, அடிக்காதீங்க, இயேசுவின் அடிமைன்னு சொல்லி அடிங்கன்னா. அல்லேலூயா. பாருங்க, அவர் உலகத்தை எப்படிலாம் அனுபவிச்சிருப்பாரு. ஒரு சினிமா எடுத்த டைரக்டர் ஒருத்தர் மனம் திரும்பி இவ்வளவுக்குள்ள இயேசு பைத்தியமா வரணும்னா சாதாரண விஷயம் இல்லை. அவர் ஆண்டவருடைய அன்பை உண்மையாக ருசி பார்த்துருக்கிறார். ஆகையினாலதான் அந்த மனுஷனால் இப்படி சொல்ல முடிகிறது. எனக்கு அந்த பெருமையான பேர்லாம் தேவையில்லை, இயேசுவின் அடிமைன்னு என்ன சொல்லுங்க. அல்லேலூயா. நாம எப்படி இருக்கிறோம், நாம இருதயம் எப்படி இருக்கிறது, நமக்குள்ள பெருமை இருக்குதா, நம்முடைய படிப்பை குறித்து நம்முடைய அந்தஸ்தை குறித்து பெருமை இருக்கிறதா? அதெல்லாம் குப்பைங்கிறது. லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையும் என கருதுகிறேன், கிறிஸ்துவை அறிகிற அறிவு நிமித்தம். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரித்தேன் ஆனாலும் நானல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நாம வாழக்கூடாதுங்க, நாம் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. நமக்குள்ள கிறிஸ்து வாழணும். நமக்குள்ள கிறிஸ்து வாழ்ந்தாருன்னா நம்மளால சும்மா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆத்மாவை செய்யாமல் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆத்மாவை செய்யாமல் இருக்க முடியாது. நான் நினைக்கிறேன், என்னைக்கெல்லாம் ஆத்மாக்களை தேடி போகலையோ அன்னைக்கெல்லாம் நான் பின்மாற்றத்தில் இருக்கேன்னு நினைக்கிறேன். நானே நினச்சிக்கிட்டேன், தீர்மானம் பண்ணிக்கணும். அல்லேலூயா. எப்படியாவது ஒரு நாளைக்கு 4 பேர்கிட்டையாவது ஆண்டரை பற்றி என்ன செய்யணும், ஆண்டோடைய அன்பை சொல்லணும். அதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டோடைய அன்பை சொல்லாத நாளெல்லாம் நமக்கு அவமானமும் நிந்தையும் நம்மளை தேடி வரும். என்னைக்கெல்லாம் ஆண்டோடைய நாமத்தை நம்ம சொல்கிறோமோ பேசுகிறோமோ,
ஏன்னா வேதம் அதான் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை பேசுகிற அறிவிக்கிற இடத்துல தேவ தூதர்கள் அங்க உற்று கவனிக்கிறார்களாம். அங்க தேவ தூதர்கள் வந்துறாங்க. ஆண்டவர் தான் சொல்றாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எவ்விடத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரஸ்தாபப்படுத்துகிறது, விளம்பரப்படுத்துகிறது, அவர் நாமத்தை அறிவிக்கிறது. அவருடைய நாமத்தை அறிவிக்கிற இடத்துல நான் வருவேன், உன்னிடத்தில் வந்து நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன்ங்கிற. அப்போ கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தை அறிவிக்கும் பொழுது உங்களுடைய யுத்தம் கர்த்தருடைய யுத்தமா மாறும். நீங்க யுத்தம் பண்ண வேண்டியதில்லை, நீங்க சும்மா இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமா, நாம சும்மா அமர்ந்திருந்து நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய பராக்கிரமம் என்ன, அவருடைய மகிமை என்னங்கிறத அறிந்து கொள்வீர்கள் அப்படிங்கிறார். நமக்கு அறிவு கிட்டாத புத்தி கிட்டாத காரியங்கள் அவர் நமக்கு என்ன செய்வாரா, செய்வார். அறிவு கிட்டாத காரியங்கள், புத்தி கிட்டாத காரியங்கள் அவர் செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அவர் மகிமையின் தேவனாக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ உலகத்தில் துன்மார்க்கமாக வாழ்ந்த ஒரு பன்றி கூட்டத்துக்குள்ள வாழ்ந்த என்னையே விடுதலையாக்கி ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும்னா உங்களை கொண்டு எவ்வளோ பெரிய காரியங்கள். பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்க, ஆண்டு பிள்ளைகளாக இருக்கிறீங்க, ஆட்டுக்கூட்டமாக இருக்கிறீங்க. ஆனால் என்னடு செம்பரியாடா வெள்ளாடா தெரியல, அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். அல்லேலூயா. ஆனால் ஆட்டு மந்தைகள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமாம் ஆமாம். அப்போ ஆட்டு மந்தைகள் இருக்கிற நீங்கள் உங்களை கொண்டு அவர் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்யணும். அப்போ ஏன் ஆண்டவர் வல்லமை குறைஞ்சிட்டா, அவர் அன்றைக்கு என்ன அற்புதங்களை செய்தார் அதே அற்புதங்களை செய்ய இன்னைக்கும் வல்லவராக இருக்கிறார், இன்னைக்கும் போதுமானவராக இருக்கிறார். அவர் மகிமையின் தேவனாக இருக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ள அங்கே நட்டாத்தி பக்கம் ஒரு வீட்டில் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு போகும்பொழுது அங்கே ஒரு வீட்டில் அம்மா உட்காந்து ஒரு அக்கா உட்காந்துருந்தாங்க. அந்த அக்கா ஜெபம் பண்ணிட்டு கேட்கும் பொழுது, இல்லை எங்கள் வீட்டில் யாரும் இல்லை வேண்டான்னாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, வாங்க வந்துட்டீங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க. நான் கேட்டால் அவங்க எனக்கு 2 நேரம் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இனி வந்தால் முடிஞ்சது, பெட்டி கட்டிட வேண்டியதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னாரு. ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க 1 மணி நேரம் ஆகும், வீட்டு வேலையெல்லாம் வீட்டுக்காரர் தான் செய்கிறாரு, மெல்ல தான் நடப்பேன் அப்படின்னா. அப்படியே சரி ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அவங்க முழங்கால் போட்டாங்க. தலையில் கையை வச்சோடனே, நான் யார் தெரியுமாங்க. அல்லேலூயா. ஆமாம், நீ யாருங்கிறது எனக்கு தெரியும், எனக்குள்ள இருக்கிறவர் யாருங்கிறது உனக்கு தெரியுமா. இயேசு நாமத்தெல்லாம் பொத்து விழுந்து என்ன செஞ்சுட்டு போயிடுச்சு. ஒரு டம்ளரில் ஜெபம் பண்ணி கொடுத்தா ஒரே மடக்கில் குடிக்கிறாங்க தண்ணி. 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணி, பிரதர் நான் கொத்த வேலை பார்த்துட்டு இருக்கிறேங்க. பாருங்க, பெட்டி செய்ய வேண்டியவங்க கொத்த வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. பிசாசு அவங்க இருதயத்தை என்ன செஞ்சிருக்கான், பிடிச்சு வச்சிருக்கிறான். அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நாம நடக்கும் பொழுது நாம உறுப்புல எந்த சரீரத்தில் எந்த உறுப்பை வேணா நாம என்ன செய்வோம், பிடிப்போம். அப்போ நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், நம்முடைய செயல்கள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். நம்முடைய செயல்கள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது நம்ம சரீரத்தில் மாத்திரமில்ல, சரீரத்திற்குள்ள இருக்கிற எந்த உறுப்புலையும் பிசாசுக்கு என்ன கிடையாது, அதிகாரமே கிடையாது. எல்லா உறுப்புகள்லையும் அவர் ரத்தம் இருக்குது. கிட்னியாக இருக்கலாம், ஈரலாக இருக்கலாம், நுரையீரலாக இருக்கலாம், லீவராக இருக்கலாம், எல்லா உறுப்புகள்லையும் ஏசாப்போடைய ரத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அவர் வெளி சரீரத்தில் மட்டும் ஒரு பாடுகள் படலை. அவர் அடித்த சாட்டையில் தூண்டில் மாதிரி இருக்கும், அதை அடிச்சுட்டு இழுக்கும்போது ஒரு சதையெல்லாம் கிழிச்சு இழுத்துட்டு வந்தது. அவர் சரீரத்தில் சதைகள் கிழிந்து தொங்காத இடமே கிடையாது. அவ்வளவு பெரிய பாடுகளை நமக்காக அவர் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். அப்போ வெளியே மாட்டும் ஏற்றுக்கொண்டாரா, இல்லை. அவர் தலையில் அடித்த முள்முடி அந்த முள் கண்களுக்குள்ள வந்துருச்சார். அப்போ தலையில் அடித்த முள் மூளை, கண்கள், நரம்புகள் வரைக்கும் அந்த முட்கள் என்ன செஞ்சிருக்கிறது. அப்போ உள்ளேயும் காயங்களை ஏற்றுக்கொண்டார். கீழே இருந்து ஈட்டி வச்சு குத்துறான். அவர் உயிரோடு இருக்கிறாரா மரித்து போயிட்டாரான்னு பார்க்கறதுக்கு கீழே நின்று ஈட்டி வச்சு குத்துறான். அப்போ கீழே நின்று குத்துனான்னா அந்த ஈட்டி எங்கெல்லாம் போட்டிருக்கும், குடல், நுரையீரல், கல்லீரல், லீவர், கிட்னி, இருதயம் வரைக்கும் அந்த ஈட்டி என்ன செஞ்சிருக்கும், பாய்ந்து போயிருக்கும். அப்போ சரீரத்துக்குள்ள இருக்கிற எல்லா உறுப்புகள்லேயும் அவர் காயங்களை என்ன செய்தாரு, ஏற்றுக்கொண்டார். ஆகையினால்தான் 1 பேதுரு 2:24 சொல்லப்பட்டிருக்கு, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ வெளிப்படைய மட்டும் காயங்களை ஏற்றுக்கொள்ள உள்ளிருக்கிற எல்லா உறுப்புகளையும் அவர் காயங்களை என்ன செய்தாரு, ஏற்றுக்கொண்டார். ஆகையினால நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் அவருடைய தழும்புகளாலே, அவருடைய காயத்தினாலே எல்லா உறுப்புகள்லையும் சுகம் உண்டு, பலம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, ஜீவன் உண்டு. அல்லேலூயா. நீங்க சுகர் இருந்ததுன்னா சுகரை பெருசுப்படுத்தாதீங்க, பிரஷரை பெருசுப்படுத்தாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை மகிமைப்படுத்துங்க.
டாக்டர் சொல்லிட்டாருன்னா சுகர் இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா நமக்குள்ளே தீர்மானம் பண்ணிடுவோம். ஒரு காலையில் 2 இட்லி சாப்பிட்ணும், மதியம் கொஞ்சோண்டு ரைஸ் சோறு சாப்பிட்ணும், நைட்டு 2 சப்பாத்தி சாப்பிட்ணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நாமளே தீர்மானம் பண்ணிக்கிறோம். நல்லது தான். ஆனால் அது நமக்கு விசுவாசமாக மாறி காலம்போற நம்ம அந்த அந்த வியாதியுடைய நடக்க வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு என்ன செஞ்சிருது வந்துடுது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணம் ஆனீர்கள். அப்போ இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்தோம்னா, இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தையில் இருக்கிற ஒரு உறுப்பு கூட என்ன செய்யாதுங்கிறாரு, ஒளிந்து போகாதுங்கிறார். அவ்வளவு பெரிய வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வார்த்தையை நீங்க சந்தேகப்படாமல் விசுவாசித்தீங்கன்னா, அதான் சொல்றாரு, இந்த மலையை பார்த்து நீ சமுத்திரத்துக்கு தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அப்போ ஒரு மலையவே நம்மளால பெயர்க்க முடியும்னா சுகரை பெயர்க்கிறது லேசான பெரிய காரியமா? அல்லேலூயா. எல்லாமே ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு, எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும்னா தெய்வத்தோடு நடக்கணும். அல்லேலூயா. இயேசுவோடு நடக்கணும், இயேசுவோடு பேசணும், இயேசுவோடு பழகணும், இயேசுவோடு உறவாடணும். அவர் ஆதாமை படைச்சிட்டு மாலை குளிர்ச்சியான வேலையில ஆதாமை தேடி வருகிறார். ஒவ்வொரு நாளும் வராரு. ஆதாமே நீ எங்க இருக்கிறார்? கணந்தோறும் ஆண்டவர்கிட்ட வந்து உறவாடுகிற ஆதாம் என்னைக்கு அந்த வார்த்தையை மீறினானோ, சாப்பிடக்கூடாத கனியை சாப்பிட்டானோ, அன்னைக்கு ஆண்டு முன்பாக வந்து ஆனால் என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. ஆண்டவரை நான் ஒளிந்திருக்கிறேன், நிர்வாணியா இருக்கிறேன். ஆண்டோட இருதயம் பதறுகிறது. அவர் பாருங்க, அவரோடு பேச பழக கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்க. ஆனா மண்ணினால செய்யப்பட்ட மனிதன், மண்ணெடுத்து செய்யப்பட்ட மனிதன், அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனிதன், அந்த மனிதர்களோடு உறவாட ஆண்டவர் விரும்புகிறார். அவருக்கு அது கொள்ளை பிரியம். மனிதர்களோடு உங்களோடு என்னோடு பேசுறது பழகிறது ஆண்டவருக்கு கொள்ளை பிரியம், ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நீங்க காலையில் 5 மணிக்கு ஜெபம் பண்ணுவீங்கன்னா அவர் 4:55 வந்துருவார். என் பிள்ளை வரும் என்கிட்ட பேசுறதுக்குன்னு சொல்லி ஆதாமை தேடி போனார்ல, அவரை இறுதி பதறது இல்லை. ஏன் ஆதாமை இன்னைக்கு வரல? பதறதார்ல ஆண்டவர். அப்போ உங்க ஜெப வேலைக்கு முன்னக்கூட்டி ஆண்டவர் வந்து காத்திருப்பாருங்க. நம்ம ஜெப வேலை எவ்வளவு உதாசீனப்படுத்துறோம், எவ்வளவு அசட்டை பண்ணுகிறோம், ஆண்டவர் எவ்வளவு அசட்டை பண்ணுகிறோம். அவர் விரும்புகிறார், என் பிள்ளையோடு நான் பேசணும், பழகணும், என் பிள்ளை இப்போ வரும், என்னை தேடி வரும்னு சொல்லி அவர் காத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய இருதயம் ஆதாமை பார்த்து பரிதவித்தது போல, ஆதாமே ஏன் வரல, இன்னைக்கு நீ எங்கே இருக்கிறாய்? அந்த இருதயம் பரிதவித்தது போல இன்றைக்கு ஆண்டவருடைய இருதயம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பார்த்து பரிதவித்து கொண்டே இருக்கிறது. நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே ஒளிந்து கொண்டு இருக்கிறாய்? என்ன சிற்றின்பத்திலே ஒளிந்து கொண்டு இருக்கிறாய்? என்ன தவறிலே ஒளிந்து கொண்டு இருக்கிறாய்? என்ன பாவத்திலே ஒளிந்து கொண்டு இருக்கிறாய் சொல்லி ஆண்டோட இருதயம் பதறி. ஏன் உன்னால வாயை திறந்து பேச முடியல? ஏன் நம்மளால சுவிசேஷம் அறிவிக்க முடியல? ஏன் நம்மளால ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியல? நாம ஆண்டவரோடு சரியா இல்லை. ஆகையினாலதான் இன்றைக்கு ஆண்டு பதறி கொண்டு இருக்கிறார். நம்முடைய அந்த உறவு, ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவு, ஐக்கியம், நெருக்கம் அதிகமாயிட்டுன்னா நம்முடைய வார்த்தையில வல்லம் இருக்குங்க. உங்க வார்த்தையில அதிகாரம் இருக்கும், உங்க வார்த்தையில் அபிஷேகம் இருக்கும், வார்த்தையில வல்லம் இருக்கும். நீங்க சும்மா இயேசு நேசிக்கிறாருனாலே அவங்க மனமடைஞ்சு அழுவாங்க, கண்ணீரோடு அழுவாங்க. என்னை நேசிக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லையே, இந்த உலகத்தை படைச்ச கடவுள் என்னை நேசிக்கிறாரா, தெய்வம் என்னை நேசிக்கிறாரா? அவங்க இருதயம் உடைக்கப்படும். அவங்க இருதயம் உடைக்கப்படும். நம்ம வார்த்தையில வல்லமை இருக்கணும், நம்ம வார்த்தையில் அபிஷேகம் இருக்கணும், நம்ம கூட இயேசு இருக்கணும். அல்லேலூயா. அப்பந்தான் நம்ம உலகத்துல பெரிய காரியங்களை செய்ய முடியும். இல்லைன்னா எழுப்புதல்னு தலைகீழன்னு ஜெபம் பண்ணாலும் ஒரு காலம் எழுப்புதல் என்ன செய்யாது, வரவே வராது. நமக்குள்ள எழுப்புதல் வரணும். எனக்கும் உங்களுக்கும் நமக்குள்ள இருக்கிற இயேசுக்கும் நமக்கு இருக்கிற ஐக்கியம் அங்கே ஸ்ட்ராங் ஆகணும், பலப்படணும். அந்த ஐக்கியம் பலப்படும் பொழுது தான் ஆண்டு நம்ம மகிமைப்படும். பட்டாண்டி வேலையில் ஒரு ஊரில் சண்டையில் நான் ப்ரேயர்ஸில் நடத்துவேன். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அறியாத ஒரு பாப்பா, அவளுக்கு 2 கிட்னியும் போயிடுச்சு. அவள் டாக்டர் சொல்லிட்டாங்க நீ பிழைக்க மாட்டான்ட்டாங்க. அடுத்து சொன்னாங்க அவள் டயாலிசிஸ் பண்ணி கையெல்லாம் சூம்பி இருக்கும், நரம்பும் தோலுமாக தான் இருக்கும், நரம்புகள்லாம் சுருண்டு இருக்கும். அப்போ பாருங்கள், அந்த சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்களா அவங்க அப்பாட்ட, ஒரு கிட்னி உங்கள் கிட்னியை கொடுத்தா உங்கள் பொண்ணு என்ன செய்துக்குள்ள பழையத்துக்குள்ளே வந்தாங்க. அவர் சொன்னார் என் கிட்னியில் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாதுன்ட்டார். நான் உழைச்சி தான் குடும்பத்தை பார்க்கணும், என் கிட்னியில் கொடுக்க முடியாதுன்ட்டார். அவன் பாருங்கள், ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணாங்க, எவ்வளோ செலவு பண்ணாங்க. ஆனால் ஒரு கிட்னி தகப்பன் என்ன செய்யலை, கொடுக்க முடியாதுன்ட்டார். ஆனால் இந்த உலகத்தை படைச்ச இயேசு உங்களுக்காக எனக்காக உயிரையே கொடுத்தார். இதுதான் உண்மையான அன்பு. அல்லேலூயா. உலகப்பூர்வமான ஒரு மனுஷன்
தன் பிள்ளைக்கு பெத்த பிள்ளைக்கு ஒரு கிட்னியை கொடுக்கல. அந்த பாப்பா ஆண்டவர் அறிந்து கொண்டார். அங்கே நடக்கிறாங்க பிரேயர்ஸுக்கு வருவார். சாயர்புரம் பக்கம் பட்டாண்டியோலங்கிற ஒரு ஊரில் அங்கே வந்து ஆண்டவர் அறிந்து கொண்டு சாயர்புரம் சர்ச்சில் போய் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரோடு நல்ல உறவாட ஆரம்பித்தார். அப்போது ஒரு நாளும் ஜெயமுன்னு எனக்கு கிட்னி, எங்கள் அப்பா கிட்னி தரலாம் பரவாயில்லண்ணே, எனக்கு இயேசு போதும் அப்படின்னு. ஒரு நாள் அந்த பாப்பா சொல்லியிருக்கிறேன், அவங்க அம்மாட்ட என்னால் முடியலை, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்கன்னு இருக்கிறேன். அவங்க அம்மா ஆட்டை பிடிச்சி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகும்போது அவன் பாப்பா சொல்லியிருக்கிறா, அம்மா ஏசப்பா வந்திருக்கிறாங்க, என்னை கூட்டு போக வந்திருக்கிறாங்க, நான் அவரை பார்க்குறேன், நீங்கள் எனக்காக என்ன செய்ய வேண்டாம், அழ வேண்டாம். அவளுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்திருக்கலாம், வாழ்க்கை வேதனையாக இருந்திருக்கலாம். அவன் நினச்ச பொருளை சாப்பிட முடியாது, நினச்சது பொருளை சாப்பிட முடியாது, நினச்ச இடத்துக்கு போக முடியாது, ஒரு வேதனையான வாழ்க்கை இருக்கலாம். அவனுடைய முடிவு பாருங்க. அவன் சொன்னான், ஏசப்பா என்னை கூப்பிட வந்திருக்கிறாங்கம்மா, நீங்கள் யார் எனக்காக அழாதீங்க அப்படின்னா. நான் ஏசப்பாவை பார்க்குறேன் அப்படின்னா. ஆனால் எனக்கு ஒரு கடைசி ஒரு ஆசை அப்படின்னாங்க. அவங்க அம்மா என்னன்னு கேட்டாங்க, என்னை கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் பண்ணுங்கம்மா, இதுதான் என்னுடைய கடைசி ஆசை அப்படின்னா. அவங்க அம்மா சரிம்மா நாங்கள் உதவி செய்கிறேன். அவன் அம்மா மடியில் படுத்து சிரித்த முகமாக ஆண்டுடைய கையில் தன்னுடைய ஜீவனை என்ன செய்தார், கொடுத்தார். அவ்வளோ பெரிய அன்பு. இதுதாங்க கடவுளோடு நடக்கிறது. அவன் இருதயத்தில் வேற எதுவுமே இல்லை, உலகபூர்வமான எந்த ஆசையும் இல்லை. ஏசு எனக்கு போதும். அந்த 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 மனநலம் அவளுக்குள்ள இருந்ததுனால தான் அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவரே இறங்கி வந்துட்டார். தூதர்கள் அனுப்பலை, ஏசப்பாவே இறங்கி வந்துட்டார். அதுதான் உண்மையான, அவர் அவ்வளோ அன்புள்ள தெய்வம், அவ்வளோ மகிமையான தெய்வம். சாயர்புரம் சர்ச்சிலேருந்து வந்து அந்த அங்கே இருக்கிற ஐயர்லாம் வந்து பெட்டியெல்லாம் வாங்கி கிறிஸ்துவ முறைப்படி அந்த பொண்ணை என்ன செய்தாங்க, அடக்கம் பண்ணாங்க. அவங்க அந்த வீட்டுக்காரங்க அதுக்கு சம்மதிச்சாங்க, அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. அப்போது அவன் முடிவு சம்பூரணம். நம்ம முடிவு எப்படி இருக்க போகிறது? ஆண்டவருக்காக முடிக்கும் வாழ்க்கை முடிக்கும் பொழுது நம்ம பின்னால் ஒரு கூட்டம் இருக்கணுங்க. சும்மா கையை வீசிட்டு ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்படி ஒரு தீர்மானத்தோடு நம்ம அப்படியே எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே ஒரு நிமிடம் நம்ம அப்படியே ஆண்டவரை நோக்கி செஞ்சிப்போம். நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த நாளிலும் 100க்கு மேற்பட்ட வருடங்களாக நம்முடைய ஊரில் இந்த ஒரு மகிமையான ஆலயத்தை ஏசப்பா கொடுத்துருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த ஆலயத்தின் நிமித்தம் இந்த பகுதி ஆசீர்வதிக்கப்படும். ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு மகிமை இருக்கும். ஏனென்றால் இங்கே வானம் திறக்கப்பட்டு இருக்கிறது, தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கிறார்கள். தெய்வ மகிமை இந்த ஸ்தலத்தை மூடி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரோடு பேசுங்க. அப்பா, வருடத்துக்கு ஒரு குடும்பம் இல்லை, வருடத்துக்கு 2 குடும்பம் வேணும் ஏசப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை பயன்படுத்துங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. இவ்வளவு நாட்களாக ஆண்டவரே நாங்கள் ஏனோ தானு வாழ்ந்த காரியத்தை மன்னிங்க அப்பா. உங்கள் கண்ணீரை துடைக்கல, உங்கள் பாரத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலை, உங்கள் அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளலை, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் எங்களை மன்னிப்பீராக. கேளுங்க, உண்மையாக மன்னிப்பு கேளுங்க, ஏசப்பட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் இந்த இடத்துல கண்ணீரோடு நிற்கிறார், பாரத்தோடு நிற்கிறார். என் கரம் குறுகிவிட்டதோ, என் வல்லமை குறைந்து விட்டதோ, என்னால் அற்புதங்களை செய்ய முடியாதோ, என்னால் ரட்சிக்க முடியாதோ, நீ எழும்பு சீயோனே, நீ எழும்பு. நீ எழும்பும் பொழுது நான் கண்டு செய்ய காரியம் அது பயங்கரமாக இருக்கும், அது பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வல்லமை நிரப்புங்க, ஒவ்வொருவருடைய வார்த்தையினால் அக்கினியின் அபிஷேகத்தால் எங்கள் தேவனை கர்த்தர் நீர் நிரப்புவீராக, நீர் நிரப்புவீராக. இவர்கள் கனி கொடுக்கும்படி நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தாவீதின் குடும்பத்தை ஆசீர்வதித்த தேவன், எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவன், இவர்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து இவர்கள் குடும்பத்திலே ஆண்டவர் உலாவி ஆண்டவரே நீர் இவர்களை இன்றையிலிருந்து மகிமையாய் நடத்துவீராக. இவர்கள் சத்துருக்களுக்கு நீர் எதிரடியாக இருப்பீராக. ஆண்டவர் ஹல்லேலூயா உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்து வரங்களினால் கனிகளினால் நீர் நிரப்புவீராக. தேவன் பலத்த கிரியைகளை செய்தருளுவீராக. ஹல்லேலூயா. சபை போதகரை ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க. சபை ஊழியர்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துங்க. மூப்பர்கள் மெம்பர் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அக்கினியாய் மாற்றுவீராக. கர்த்தர் பலத்த கிரியைகளை நடப்பிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அடுத்து இந்த திருச்சபையிலே ஆத்துமாக்களை கர்த்தர் நீர் காடைகளை குமித்தது போல ஆண்டவர் நீர் கொண்டு குமிப்பீராக, பலத்த கிரியைகளை நடப்பிப்பீராக. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.